மேத்ஸ் மேட் ஈஸிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கணித உலகத்துல ஒரு ரொம்பவே விசித்திரமான மர்மமான தேதிய பத்தி பார்க்க போறோம். நம்ம கேலண்டர்ல எத்தனையோ நாட்கள் வருது போகுது, ஆனா சில தேதிகள் மட்டும் ரொம்பவே ஸ்பெஷல். அப்படி ஒரு நாள் தான் மார்ச் 15. பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண தேதி மாதிரி தெரியலாம், ஆனா கணித உலகத்துல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. அப்படி என்ன ஸ்பெஷல் அந்த நாள்ல? வாங்க நாமளே அதை கண்டுபிடிப்போம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரே ஒரு நாள்ல தான் நம்ப முடியாத அளவுக்கு பல மிகப்பெரிய கணித மேதைகள் பிறந்திருக்காங்க. அதே நாள்ல இந்த உலகத்தை விட்டு போயிருக்காங்க. இது கணித உலகத்துல ஒரு சகாப்தத்தோட ஆரம்பத்தையும் முடிவையும் ஒரே நேரத்துல குறிக்கிற ஒரு அபூர்வமான நாள். சரி, வாங்க இந்த சுவாரஸ்யமான கதையில இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். முதல்ல இந்த சிறப்பு நாள்ல பிறந்த கணித முன்னோடிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போறது கிரேசி ஷிஷோல் யங். இவங்கள பத்தி சொல்லணும்னா, பெண்கள் கணக்கு படிக்கிறத பத்தி யோசிக்க கூட முடியாத ஒரு காலகட்டம் அது. அந்த நேரத்துல இவர் ஒரு உண்மையான புரட்சியாளரா இருந்தாங்க. அவங்களோட சாதனைகளை கேட்டா நிஜமாவே நாம அசந்து போயிடுவோம். யோசிச்சு பாருங்க, கேம்பிரிட்ஜ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றாங்க. அதோட மட்டும் நிக்கல, அதிகாரப்பூர்வமா இல்லாம ஆக்ஸ்போர்ட் இறுதித் தேர்வு எழுதி அங்கிருந்த எல்லா ஆண் மாணவர்களையும் விட அதிக மார்க் வாங்குறாங்க. ஜெர்மனியில முனைவர் பட்டம் வாங்கின முதல் சில பெண்கள்ல இவங்களும் ஒருத்தர். அப்போ இருந்த தடைகளை எல்லாம் எப்படி உடைச்செறிஞ்சிருக்காங்க பாருங்க. ஆனா பாருங்க, இவ்ளோ திறமை இருந்தும் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு அவங்க கணவர் எழுதின இந்த ஒரு வரியே போதும். புகழும் பேரும் எனக்கு, உனக்கு அறிவு மட்டும் போதும், உனக்கு குழந்தைகள் இருக்காங்க. இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே வலிக்குது இல்லையா? அந்த சமூகத்துல ஒரு பெண் எவ்ளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவங்களோட இடம் எதுன்னு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டதுங்கிறது எவ்ளோ பெரிய சோகம். சரி, இப்போ கணிதத்தோட இன்னொரு முகத்தை பார்க்கலாம். இவர் பேரு சார்லஸ் வெர்னன் பாய்ஸ். ஒரு கண்டுபிடிப்பாளர், ஒரு பரிசோதனையாளர். இவரோட புத்திசாலித்தனம் வெறும் பேப்பர்ல கணக்கு போடுறதோட நிக்கல, அதுக்கு வேலையும் போச்சு. பாய்ஸ் ஒரு இயற்பியலாளர், ஆனா அவரோட வேலைகளுக்கு கணிதத்தோட துல்லியம் ரொம்பவே தேவைப்பட்டது. உதாரணத்துக்கு, ஒரு தலைமுடிய விட மெல்லிசான ஒரு குவார்ட்ஸ் ஃபைபரை அவரே செஞ்சு அதை வச்சுதான் நம்ம பூமிக்கு இருக்கிற ஈர்ப்பு விசை, அதாவது ஜியோட மதிப்பை ரொம்ப துல்லியமா அளந்தாரு. அதோட மட்டும் இல்லாம துப்பாக்கியிலிருந்து வர்ற குண்டு, வானத்துல வெட்டுற மின்னல்னு ரொம்ப வேகமா போற விஷயங்களை எல்லாம் போட்டோவும் எடுத்திருக்காரு. இவரோட ஆர்வம் எவ்ளோ பறந்து விரிஞ்சிருக்கு பாருங்க. சரி, நாம இதுவரைக்கும் மார்ச் 15ல பிறந்தவங்கள பத்தி பார்த்தோம். இப்போ வாங்க இந்த கதையோட அடுத்த பகுதிக்கு போவோம். இதே மார்ச் 15ஆம் தேதி இந்த உலகத்தை விட்டு போன மாமேதைகள் நமக்கு என்ன விட்டுட்டு போனாங்கன்னு பார்க்கலாம். ஜேம்ஸ் ஜோசப் சில்வெஸ்டர். இவருடைய கணக்கு எவ்ளோ சுவாரஸ்யமானதோ அதே அளவுக்கு இவரும் ஒரு சுவாரஸ்யமான மனிதர். கணிதத்துக்கு புது வார்த்தைகளையே கொடுத்தவர் இவர்தான் சொல்லலாம். நாம இன்னைக்கு பயன்படுத்துற டிஸ்கிரிமினன்ட்ங்கிற வார்த்தை, அதாவது ஒரு ஈக்குவேஷனுக்கு கிடைக்க போற பதில் எப்படி இருக்கும்னு வகைப்படுத்த உதவுற ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த வார்த்தைய முதல்ல உருவாக்கினதே இவர்தான். இதுவே அவரோட கேரக்டரை நல்லா காட்டுது. அவர் வெறும் கணக்குவாதியார் இல்ல, அவர் ஒரு கவிஞர், ஒரு மொழியியல் ஆர்வலர். ஒரு பக்கம் மேட்ரிக்ஸ் தியரி மாதிரி ரொம்ப சிக்கலான கணக்குகளை கண்டுபிடிச்சாரு, இன்னொரு பக்கம் செய்யுள் விதிகள்னு ஒரு கவிதை புத்தகமே எழுதினாரு. பல மொழிகள்ல புலமை பெற்றவர். ஒரே மூளைப்புள்ள எப்படி இவ்ளோ திறமை இருந்திருக்கு பாருங்க. மார்ச் 15ஆம் தேதியோட கதை இன்னும் முடியல. இதுல மன உறுதினா என்னன்னு காட்டுற சில கதைகளும் இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம்லாம் செக் கணித மேதை எட்வர்ட் செக். யோசிச்சு பாருங்க, 2வது உலகப் போர் நடந்துட்டு இருக்கு. நாஜிகள் செக் பல்கலைக்கழகங்களை எல்லாம் மூடிட்டாங்க. படிப்பு அவ்வளோதான் எல்லாரும் நினைச்சப்போ செக் மட்டும் தளரவே இல்ல. ஒரு மாணவரோட வீட்ல யாருக்கும் தெரியாம ரகசியமா தன்னோட மாணவர்களை வரவழைச்சு டாபாலஜி பத்தின கருத்தரங்க தொடர்ந்து நடத்தினாரு. சூழ்நிலை எவ்ளோ மோசமா இருந்தாலும் அறிவை தேடுற பயணத்தை நிறுத்தவே முடியாதுங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம் இருக்க முடியுமா? ஆக இந்த எல்லா தனித்தனி கதைகளும் ஒன்னா சேரும்போது அது கணிதத்தை பத்தி நமக்கு ஒரு பெரிய விஷயத்த சொல்லுது. அது என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த எல்லா வாழ்க்கையும் ஒரே தேதியில வச்சு பார்க்கும்போது வரலாறு எப்படி ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்குன்னு புரியுது. பாருங்க, சில்வெஸ்டர் பிறக்கிறாரு. பல வருஷம் கழிச்சு அதே நாள்ல கிரேஸ் யங் பிறக்கிறாங்க. ஒரு தலைமுறை அவங்களோட வேலையை முடிச்சிட்டு போகும்போது இன்னொரு தலைமுறை அந்த இடத்த நிரப்புது. இது ஒரு தொடர் ஓட்டம் மாதிரி. ஒருத்தரோட முடிவு இன்னொருத்தரோட ஆரம்பத்துக்கு ஒரு வழியை காட்டுது. இதை இப்படி பார்க்கும்போதுதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. கணக்குங்கிறது வெறும் எண்களும் ஃபார்முலாக்களும் கிடையாது. அது பல 100 வருஷமா பல தடைகளை தாண்டி போர்களுக்கு நடுவுல பலவிதமான மனுஷங்களால உருவாக்கப்பட்ட ஒரு தொடர்ச்சியான மனித கதை.
மார்ச் 15 அன்னைக்கு இத்தனை பெரிய மேதைகளோட வாழ்க்கை ஒன்னு சேர்ந்திருக்கிறது ஒரு அழகான தற்செயல் நிகழ்வு தான். ஆனா இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது. கணிதம்ங்கிறது ஒரு தனி ஆளோட சாதனை இல்ல, அது ஒரு தொடர்ச்சியான மனித முயற்சி. இது நம்மளை யோசிக்க வைக்குது இல்லையா? இதே மாதிரி நம்ம கேலண்டர்ல இன்னும் எத்தனை சுவாரஸ்யமான கதைகள் மறைஞ்சிருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மேத்ஸ் மேட் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.